பிரேக்கிங். ஒரு டிரைவரே இல்லாம தானாகவே 100 கிலோமீட்டர் ஸ்பீடுல 78 கிலோமீட்டர் ஒரு சரக்கு ரயில் ஓடி இருக்குது நம்ம இந்தியாவுல. அ பை காட்ஸ் கிரேஸ் பார்த்தீங்கன்னா, எந்தவித அசம்பாவிதமும் இல்ல. இன்னைக்கு நம்ம அத பத்தி தான் பார்க்க போறோம். நான் அந்த வீடியோவ உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து எங்கன்னா, ஜம்மு காஷ்மீர்ல கத்துவாங்கிற இடத்துல இருந்து ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகி, அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பஞ்சாப்ல உள்ள கோசியர், உச்சி பாசிங்கிற இடத்துல தான் அந்த ட்ரெயின ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அத பத்தி நம்ம ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் ஜம்மு காஷ்மீர்ல கத்துவால அந்த லோக்கோ பைலட் டிரைவர் இறங்கி, இன்னொரு டிரைவர் வரணும். அந்த சேஞ்ச் ஆகுற டயத்துல இறங்குன டிரைவர் ஹேண்ட் பிரேக்க ஆஃப் பண்ணாம வந்துட்டாரு. அதனால என்ன ஆச்சுன்னா, ட்ரெயின் வந்து கன்டினியூஸா கொஞ்சம் டவுனா இருந்ததுனால கன்டினியூஸா வந்துட்டே இருந்துச்சு. அந்த ட்ரெயின வந்து அவங்களால எவ்வளவோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, உண்மைக்கே ரயில்வே வீரர்கள் எந்த விதமான ஆக்சிடென்ட்ஸ் இல்லாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா 78 கிலோமீட்டர் தூரம் கழிச்சு ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி ஸ்டாப் பண்ணாங்கன்னா, மணல் மூட்டைய, மரக்கட்டைகள வச்சு ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. இது பை காட்ஸ் கிரேஸ் எந்த விதமான அசம்பாவிதம் இல்ல. நம்ம நம்ம எல்லா ரயில்வே நிர்வாகத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஆனாலும் இந்த டிரைவர் வந்து ஏன் தப்பு பண்ணாரு அப்படின்ட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்பொழுதுமே நம்ம எங்க போனாலும் நல்ல ஒரு பிரேயரோட போகலாம். நம்ம எல்லா ரயில்வேல ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃப்க்கும் நம்ம ப்ரே பண்ணலாம். ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்துரும். நம்ம லாஸ்ட் டைம் கூட ஒடிசால ஒரு பெரிய ஒரு விபத்த பார்த்தோம். நம்ம இந்த மாரி பார்க்கும்போது நம்மளால முடிந்த வரை நம்ம மற்றவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணலாம். நம்ம வந்து கடவுள் நம்மளுக்கு நன்மையான காரியங்கள செய்வார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.